வணக்கம் மக்களே, இப்போ போயிட்டு இருக்க Amazon Great Indian Festivalல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா Samsung உடைய S24 Ultraவை வாங்கலாமா வேணாமா? ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைஸா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 73,000 ரூபாய்க்கு வந்து செல் பண்றாங்க. அந்த ஃபோன் லான்ச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா 1,34,000 ரூபாய்க்கு கிட்ட வித்துட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் அதோட மேக்ஸிமம் லோவஸ்ட் பிரைஸ்க்கு வந்து அது செல் ஆகுது. இந்த டிவைஸ்க்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் அப்படின்னா இந்த பிரைசிங் தான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த பிரைசிங்ல நம்ம இந்த ஃபோனை இந்த நேரத்தில் வாங்குறது ஒர்த்தா இருக்குமா? இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இன்னைக்கு ரேட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வரும் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம். சோ S24 Ultraவோட டீடைல்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட ட்ராக் ரெக்கார்டை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சோ ஏற்கனவே செல் ஆயிட்டு இருக்கிற ஒரு பெஸ்டான ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா இந்த பிரீமியம் செக்மெண்ட் இருக்குல்ல, 70,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற அந்த சூப்பர் பிரீமியம் செக்மெண்ட்ல பெஸ்டான ஃபோன், அதுவும் நம்பர் 1 செல்லிங் ஃபோனா S24 Ultra இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். சோ இந்த S24 Ultraவோட கேமரா சிஸ்டம் தான் வந்து இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா அதுல 200 MP சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க, மெயின் சென்சார். சோ அதுல நீங்க நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை ஜூம் பண்ணி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நார்மலா நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க லேட்டரா கூட கிராப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான போட்டோ வந்து நமக்கு அவுட்புட்ல வந்து கிடைக்கும். சோ இந்த மாதிரியான போட்டோவுடைய குவாலிட்டி பெஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் இந்த S24 Ultraல இருக்கிற ப்ரோ விஷுவல் என்ஜின். சோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு AI டூல் மாதிரி ஒர்க் பண்ணி சோ அதோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி அதோட நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதுல இருக்க டீடைல்ஸை வெளில கொண்டு வருது. சோ இதனால பாக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற சாம்சங் போன்ஸ் மாதிரி இல்லாம S24 Ultraல கொஞ்சம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆன ஒரு போட்டோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய இடத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே நல்லா பிடிச்சிருந்துச்சு S24 Ultraல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேமரா ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ பகலில் வந்து வேற லெவலில் வந்து பண்ணிடுவோம். ஆனால் நைட்டில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது பல்ல காட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட் ஃபோட்டோகிராஃபியுமே பெஸ்ட்டாக வந்து இருந்தது. ஸோ நைட்டில் நான் எடுத்த நிறைய ஃபோட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி அவுட்புட் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ இந்த ஒரு கேமரா சிஸ்டம் அப்படின்றது எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதோட நைட் ஃபோட்டோகிராஃபியை வச்சு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நைட்டில் எடுக்கும்போது நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு பகலில் என்னதான் குவாலிட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குதுன்னா பகலில் அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப வந்து நைட் ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்றத ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் மேக்ஸிமம் வர அந்த AI ஃபோட்டோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் தேவையில்லாத பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிளிப்பை வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் AI மூலமா வந்து ஃபோனே வந்து ஸ்லோ மோஷன்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் S24 Ultraவோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபோனோடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா மிச்சபடி என்னதான் நல்லா இருந்தாலும் டிசைன் நல்லா இருந்தாலும் சரி இல்ல அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் சரி ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது இங்க வந்து Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S24 Ultra ஃபோனுக்காகவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ப்ராசஸர். யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பட்டர் ஸ்மூத்தான ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னாலே அது சஸ்டைனா இருக்குதா அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ரிவ்யூல எல்லாத்துலயும் மேக்ஸிமம் சொல்றது என்னன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணும்போது உடனே பார்க்கும்போது சூப்பரா இருக்க மாதிரி தெரியும். அதே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சஸ்டைன் ஆகுதா அப்படின்றதா மேட்டர். ஸோ இந்த சஸ்டைனா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வேப்பர் சேம்பர் கூலிங் மாதிரியான ஒரு கூலிங் சிஸ்டம். ஏன்னா இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் சரியில்லாத போன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ராட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து தொடர்ந்து நீங்க கேம் பண்றீங்க இல்லைன்னா ஏதாவது மல்டி டாஸ்கிங் பண்றீங்கன்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆனாலே அங்க பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆயிரும். பட் இங்க வந்து S24 Ultraல ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய கேமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மல்டி டாஸ்கிங்காக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு சஸ்டைனான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. முக்கியமாக கேமிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ட்ராப் இருக்கும், அது மாதிரி த்ராட்லிங் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா S24 Ultraல ஓரளவுக்கு வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாண்டி அது சஸ்டைனாக இருக்குது அப்படின்றத நான் இதில் ஒரு ஹைலைட்டாக வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கேமரா இதெல்லாம் தாண்டி இந்த S24 Ultraல பார்த்தீங்கன்னா AI விஷயங்களை நிறையா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆன ஃபோன்ஸில் AI பற்றி தானே அதிக விஷயங்களை கொண்டு வந்து இந்த ஃபோனில் தான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து நிறைய ஃபோன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் சர்க்கிள் டு சர்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளூயிடாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேற ஃபோன்ஸில் கூட வந்துருச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் மூலமாக நம்ம ஒரு பெருசாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணாமல் சில நோட்ஸ் எல்லாம் நம்ம வேகமாக எழுதிட்டாலும் கூட அதை சம்மரைஸ் பண்ணி நமக்காக வந்து தெளிவாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் ஏதாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கிற அந்த நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆடியோ எரேசர் இருக்கு. ஸோ அது மூலமா நீங்க தேவையில்லாத நாய்ஸை ரிமூவ் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் டு இமேஜ் அப்படின்ற ஃபீச்சர் மூலமா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்கெட்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரா வந்து கன்வெர்ட் பண்ணி தந்துரும். ஸோ என்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தாலும் டிசைன் அது மாதிரி அதில் இருக்கிற டியூரபிலிட்டி இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா S24 Ultraல டைட்டானியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் இருக்கும், பார்க்கறதுக்குமே ரொம்ப பிரீமியமான ஃபீல் வந்து கிடைக்குது. அது மாதிரி ஸ்கிரீன் மேல வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் ஆர்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கிராட்ச் ப்ரூஃபாக வந்து வேலை செய்யுது. ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்கும் இருக்கிறதுனால ஒரு 75% வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன்ஸையும் வந்து கம்மி பண்ணிடுது. ஓவரால் இப்போ நம்ம வந்து நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சம்மரைஸ் பண்ணேன் அப்படின்னா கேமரா வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரீமியம் செக்மெண்ட்ல லைக் பண்ண ஒரு போனா வந்து இருக்குது. அடுத்ததா ஏஐலயுமே வந்து வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. டிசைனுமே அது எல்லாமே சூப்பராக வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஓவரால் ஒரு பிரீமியம் ஃபோனுக்குள்ள எல்லா விஷயமும் இருக்குது. அது மாதிரி இந்த ஃபோனை வாங்குறவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இது லான்ச் ஆனது கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்றதுனால ஸோ இப்போ வாங்கணும் அப்படின்னா இதோட ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் நமக்கு வந்து லோவராக தானே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இதுக்கு வந்து 7 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 5 வருஷத்துக்கான OS அப்டேட் இன்னுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு பிரீமியமான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லோ பிரைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல ஒரு 50,000 60,000 70,000 ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஒரு புது ஃபோனுக்கு போகாமல் இந்த ஃபோனுக்கு வந்து இப்போ மூவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோனை யூஸ் பண்ண ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி சாம்சங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தெரியும். One UI வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ One UI பற்றி நான் பேசுனேன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ தான் போடணும். அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங்ல வந்து இருக்கும். ஸோ லோ பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து எனக்கு பல நிறைய குறைகள் இருந்தாலும் இந்த பிரீமியம் ஃபோன்ஸ் எல்லாத்துலையும் அவங்க சிறப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அந்த வகையில் பார்க்கும்போதுமே S24 Ultra இந்த டைம்ல வாங்குறதுக்குமே ஒரு பெஸ்ட்டான ஃபோன். இப்போதைக்கு இந்த Amazon Great Universe Festivalல 73,000 ரூபாய் வித்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனை வாங்கலாமா இல்லையா தாராளமாக நீங்கள் இந்த டைமில் அந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால அந்த பிரைஸ் இருக்குது. இந்த பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுன்ற பட்சத்தில் இப்போவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபராக வந்து இருக்கும். ஓகே நம்மளே இந்த மாதிரியான வேறு வீடியோஸ் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு 2 செகண்ட் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.